மற்றொரு அண்மை செய்தி, பூண்டி ஏரியிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு அதிகரிப்பு என்ற செய்தியானது கிடைத்திருக்கிறது. ஏரியிலிருந்து வினாடிக்கு 12,000 கன அடி நீர் திறக்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரிகார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். பாரிகார்த்திக், வணக்கம். தற்போது பூண்டி ஏரியிலிருந்து நீர் திறப்பு என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது ஏரியில் இருக்கக்கூடிய நீர் இருப்பு எவ்வளவு, ஏரிக்கு வரக்கூடிய நீர் வரத்து எவ்வளவு கன அடியாக இருக்கிறது, முழு விவரம்? சென்னையில் குடிநீர் வழங்கும் முக்கிய நீர் ஆதாரங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி சாகர் நீர்த்தேக்கம் பூண்டி அணையை பொறுத்த வரைக்கும் 3450 சதுர மீட்டர் பரப்பளவில் திருவள்ளூர் மாவட்டம் இருக்கிறது. இந்த நீர்த்தேக்கத்தை பொறுத்த வரைக்கும் நீர் மட்ட மொத்த உயரமாக 35 அடியாக இருக்கிறது. இதன் முழு கொள்ளளவு 3231 மில்லியன் கன அடியாகும். இன்று காலை முதல் இருப்பு 3408 கன அடியாக தற்போது இருக்கிறது. இதன் கொள்ளளவு 3041 மில்லியன் கன அடியாகவும் மற்றும் பூண்டியின் நீர்வரத்து தொடர்ச்சியாக 900 கன அடியாகவும் வந்து கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலே அணையில் நீர்பிடிப்பு பகுதியில் மற்றும் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையின் காரணமாக சத்தியமூர்த்தி சாகர் நீர்த்தேக்கத்தில் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. அணைக்கு வரும் நீர்வரத்து கிட்டத்தட்ட 35 அடியை தொட்டுவதற்கு என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அணையின் வெள்ள நீர் வழிகாட்டுதன்படி, அதாவது அந்த உபரிநீரை திறக்கும் அந்த வழிகாட்டுதன்படி தற்போது 36 அடியை தொட்டுவிடும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் அணையின் வெள்ள நீர் வழிகாட்டுதலின் அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீர்த்தேக்கத்திலிருந்து வந்த உபரி நீரை அணையின் பாதுகாப்பு கருதி நீர்த்தேக்கத்திலிருந்து, அதாவது நேற்றைய தினம் மாலை 5 மணி அளவில் வினாடிக்கு 5000 கன அடி உபரிநீர் திறக்கப்பட்ட நிலையில், அதாவது இன்று காலை தொடர்ச்சியாக அந்த சுற்றி இருக்கக்கூடிய பெய்யும் கனமழையின் காரணமாக நீர்வரத்து அதிகமாக இருப்பதால் இன்று காலை 6:30 மணி அளவில் 12,000 கன அடியாக நீர் வெளியேற்றப்படுகிறது. எனவே இந்த நீர்த்தேக்கத்திலிருந்து மிகை நீர் வெளியேறும் குசத்தலை ஆறு மற்றும் கிராமங்கள் இருக்கக்கூடிய நம்பாக்கம், கிருஷ்ணாபுரம், ஆற்றப்பாக்கம், உதப்பை, நெய்வேலி, எறையூர், திருகாண்டம், ஆத்தூர், பண்டிகாவனூர், ஜெகநாதபுரம் மற்றும் புதுக்குப்பம், கன்னியாபுரம், கன்னியப்பாளையம், அதே போல வள்ளிவாக்கம், அந்த ஆற்றுக்கரையில் இருக்கக்கூடிய கிராமங்கள், குசத்தலை ஆற்றினுடைய சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள், அதே போல ஆவன்பாளையம், அரியூர், சிவபுரம் மற்றும் வெள்ளிச்சாவடி, நாவபாளையம் உள்ளிட்ட பல இடங்களிலும், குறிப்பாக அந்த சென்னையை ஒட்டியிருக்கக்கூடிய மணலி புதுநகர், சடையான்குப்பம், எண்ணூர் மற்றும் அந்த கொசத்தலை ஆற்றின் இருபுறமும் உள்ள தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு அந்த வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. மேலும் குறிப்பாக அந்த மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இன்று காலை நிலவரப்படி தொடர்ச்சியாக அணைக்கு நீர் தொடர்ச்சியாக அதிகமாக வருவதன் காரணமாக அந்த 12,000 கன அடி தண்ணீரானது தற்போது திறந்து விடப்படுகிறது. எனவே அதன் காரணமாக அந்த கொசத்தலை ஆற்றில் சுற்றி இருக்கக்கூடிய தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு செல்ல வேண்டும் என்றும், அதே போல அந்த கொசத்தலை ஆறு பாயும் அந்த இடங்களில் இருக்கக்கூடிய கிராமங்கள் மற்றும் நகர்ப்புறத்தை சேர்ந்தவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் தற்போது தமிழ்நாடு அரசின் சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து புழல் ஏரியிலிருந்து இன்று காலை 9 மணிக்கு நீர் திறக்கப்பட உள்ள அந்த அண்மை செய்தியையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். பூண்டி ஏரியில் தற்போது திறக்கப்படக்கூடிய நீரின் அளவு அதிகரித்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது புழல் ஏரியிலிருந்தும் இன்று காலை 9 மணிக்கு நீர் திறக்கப்பட உள்ளதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாரிகார்த்திக், தொடர்ந்து செம்பரம்பாக்கம் ஏரியிலும் வரக்கூடிய நீர்வரத்து அதிகமாக இருப்பதால் இன்று காலை 8 மணிக்கு தண்ணீரானது திறந்துவிடப்படவிருக்கிறது. அதே போல புழல் ஏரியிலிருந்தும் இன்றைக்கு 9 மணிக்கு நீரானது திறக்கப்பட உள்ளது. தொடர்ந்து இது தொடர்பான முழு விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். சென்னைக்கு அந்த குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய அந்த 3 ஏரிகளும், செம்பரம்பாக்கம், பூண்டி உள்ளிட்ட இந்த 3 ஏரிகளும் தண்ணீர் வரத்து காரணமாக அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக சென்னைக்கு குடிநீர் முக்கிய நீர் ஆதாரங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரி 26.5 சதுர மீட்டர் பரப்பளவில் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் இருக்கிறது. சென்னையின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் இந்த ஏரியில் இதன் முழு கொள்ளளவான 3645 மில்லியன் கன அடியாக இருக்கிறது. அதாவது இன்று காலை 6:30 மணி நிலவரப்படி நீரின் இருப்பு 23.29 அடியாக உயர்ந்திருக்கிறது. இதன் காரணமாக இதன் கொள்ளளவான 3453 மில்லியன் கன அடியாகவும் மற்றும் நீர்வரத்து வினாடிக்கு 6496 கன அடியாகவும் இருக்கிறது.
ஏரியின் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக தொடர்ச்சியாக நீர்வட்டத்தானது உயர்ந்து காணப்படுகிறது. இதன் காரணமாக அணையின் நீரினை தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என சென்னை அடையாற்றில் வெள்ள தடுப்பணை காரணமாக ஏரியிலிருந்து தற்போது 13/12/2024 காலை, அதாவது இன்று காலை 6 மணிக்கு வினாடிக்கு 1000 கனஅடி நீர் தற்போது திறக்க உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது. ஏரிக்கு வரக்கூடிய நீர் தொடர்ந்து அதிகரிப்பதன் காரணமாக இந்த உபரிநீர் திறக்கப்படும் என்று முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. இது முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால், இந்த செம்பரம்பாக்கம் ஏரியை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினம் வெள்ள அபாய எச்சரிக்கை ஏதும் கொடுக்கப்படவில்லை என்று தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1000 கனஅடி நீர் தற்போது திறந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகரத்தில் முழுமையாக பாயும் இந்த அடையாறை பொறுத்த வரைக்கும் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வரும் தண்ணீர் கிட்டத்தட்ட சென்னை முழுமையாகவே, அதாவது குன்றத்தில் தொடங்கி இந்த நீரானது கிட்டத்தட்ட நம்ம அடையாறு கடலில் வரை வந்து கலக்கும். எனவே இந்த கடலில் கலக்கக்கூடிய இந்த சென்னையை முழுமையாக வரும் இந்த சென்னைக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த 6 அடையாறை பொறுத்த வரைக்கும் தற்போது 1000 கனஅடி தண்ணீர் திறந்து விடப்பட்டு சென்னைக்கு, அதாவது இந்த வெள்ள அபாய எச்சரிக்கை குறிப்பாக அந்த 2 கரைகளில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும், மேலும் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக ஏரியிலிருந்து வெளிப்படும் அந்த நீர் காவிரி வழியாக செல்லும் போது சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் கூடிய பொதுமக்களும், அதாவது அந்த காவனூர், குன்றத்தூர், திருமுடிவாக்கம், வழுதியம்பேடு, திருநீர்மலை மற்றும் அடையாறு ஆற்றில் இருக்கக்கூடிய இருபுறமும் உள்ள தாழ்வான பகுதியில் வசிப்பவர்களுக்கு எச்சரிக்கை மற்றும் தாழ்வான பகுதியில் வசிப்பவர்களுக்கு உடனடியாக வெளியேறி நடவடிக்கை போதும் தற்போது தமிழ்நாடு அரசு சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த 1000 கனஅடி தற்போது செம்பரம்பாக்கம் மேலிருந்து முதற்கட்டமாக உபரி நீர் அதிகமாக வந்து கொண்டிருப்பதாலும், அதே போல சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் மழைநீர் அதிகமாக பெய்து கொண்டிருப்பதாலும் இந்த ஊரை திறக்கப்பட்டு தற்போது 1000 கனஅடி தண்ணீர் தற்போது இன்று காலை 6:30 மணிக்கு திறந்து விடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி பாரி கார்த்திக்.